சின்ன பிள்ளைகள்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி அழுது அடம் பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. 3வது இடத்துல தமிழ்நாட்டில் அவர் இருக்கார். முதலிடம் தவிக, 2வது இடம் திமுக, 3வது இடத்துல எடப்பாடி அவர்கள் இருக்கார். ஆனாலும் நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இடையில குட்டையை குழப்புற மாதிரி நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் வேற ஒரு ஸ்ட்ரைக் எனக்கு அவர் பண்ணியிருக்காரு. இரவு ஓரளவுக்கு உறுதியாயிடுச்சு, தவிக ஆட்சி அமைக்க போகுது, திமுக கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தவிக ஆட்சி அமைக்க போகுதுன்னு உறுதியானதுக்கு அப்புறம் ஒரு குட்டையை குழப்புற வேலையை வந்து தினகரன் அவர்கள் பார்த்துருக்காரு. இப்போ வரைக்கும் ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு தயாராக இல்லை, பதவியேற்க வாங்கன்னு அழைப்பும் கொடுக்கல. 2வது முறையாக பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அது அப்படி பெண்டிங்கில் இருக்கு. எந்த நம்பிக்கையில் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த தேர்தல் புள்ளி விவரங்களை வச்சு அதை கொஞ்சம் பார்ப்போம். இந்த தேர்தலில் 233 தொகுதிகளில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுக்கு. 2வது இடத்துல 47 தொகுதிகளில் வந்திருக்கு. 3வது இடத்துல 78 தொகுதிகள் போயிருக்கு. புது கட்சி அந்த முதலிடம் அதிகமாக இருக்குது, 3வது இடமும் அதிகமாக இருக்குது, 2வது இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. திமுக 164 தொகுதிகளில் போட்டிட்டு 59 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 80 தொகுதிகளில் அவங்க 2வது இடத்துக்கு இருக்கிறாங்க. 25 தொகுதிகளில் தான் அவங்க 3வது இடத்துக்கு இருக்காங்க. 3வது இடம் அப்படிங்கிறது மிக குறைவான தொகுதிகளில் தான் திமுக இருக்குது. 2வது இடத்துல நிறைய இடத்துல இருக்கிறாங்க அவங்க. அதிமுக 167 தொகுதிகளில் போட்டிட்டு இருக்காங்க. 47 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 44 தொகுதிகளில் தான் 2வது இடத்துல இருக்காங்க. 76 தொகுதிகளில் அவங்க 3வது இடத்துல இருக்காங்க. இது போக 19 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்காங்க. இந்த சூழலில் தான் எடப்பாடி அவர்கள் நான் தான் முதலமைச்சர். ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு என்ன அப்படின்னா, பெரும்பான்மை மக்களின் ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்க முதலமைச்சர் ஆகணும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பெரும்பான்மை இருக்கிறது விஜய் அவர்களுக்கு, 2வது பெரும்பான்மை இருக்கிறது அப்படிங்கிறது 2வது இடத்துல இருக்கிறது திமுக, 3வது இடத்துல தான் எடப்பாடி அவர்கள் இருக்காரு. அதுலேயும் அந்த 19 தொகுதியில் டெபாசிட் வாங்கலை அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய பின்னடைவு. மக்கள் உங்களை முதல்வராக கொஞ்சம் கூட யோசிக்கலை அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் அதை பார்க்க முடியும். ஏற்கனவே 2016 தேர்தலையும் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக நிறுத்தி மக்கள் வாக்களிக்கலை. அவங்க எங்களுக்கு முதலமைச்சராக வரணும், தமிழ்நாட்டை எடப்பாடி அவர்கள் வந்து ஆளணும் அப்படின்னு சொல்லி மக்கள் யாரும் வாக்களிக்கலை. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி அமையணும் அப்படின்னு தான் மக்கள் வாக்களித்தார்கள். ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்பு கூட சசிகலா அம்மையார் ஆட்சி அமைக்க போகிறாரா, இல்லைனா ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் மக்கள்கிட்ட இருந்ததே தவிர எடப்பாடி அவர்களை பற்றி யாரும் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அந்த கேப்பில் அவர் தன்னுடைய சகுனி வேலையெல்லாம் பார்த்து டெல்லி கூட அவர் லாபி பண்ணி ஒரு அடிமை சாசனத்துக்கு வந்து கையெழுத்து போட்டு அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். சசிகலா அம்மையார் அவர்கள் பலமுறை ஆளுநரை சந்தித்து தன்னுடைய பெரும்பான்மையை காமிச்சோம், பதவியேற்பை தள்ளி போட்டு ஆளுநர் சுற்றுலாக்கெல்லாம் போய் அதை பர்டிகுலராக அதை பண்ண விடாமல் பண்ணி இறுதியாக அவங்கள முதலமைச்சர் நாற்காலிலே அமர விடாமல் பண்ணி எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தார். பச்சை துரோகத்தை எடப்பாடி அவர்கள் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் அவர்கள் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி அவர்களே ஒரு பச்சை துரோகி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அது எல்லாருக்குமே தெரியும். தேர்தலில் ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு திட்டவங்களாம் நாளைக்கு வந்து போடுவோம். இந்த அப்படியே இந்த அளவிட்ட வந்து இப்போ தவிக ஆட்சி அமைக்கிற நிலைக்குள்ள கொண்டு வந்து நிறைய பேர் பேசுறாங்க. தவிக திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிச்சு. தீய சக்திகள் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களை இன்னைக்கு வந்து தவிக கூட வச்சுட்டு ஆட்சி அமைக்க தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் விமர்சனத்தை வைக்கிறாங்க. திமுகவுடன் தவிக கூட்டணி வைக்கல. தவிக நினைத்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்களையும் டீல் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு அவங்க பண்ணல. வலதுசாரி இயக்கங்களில் தவிக உள்ளே போகவே இல்லை. அவங்க யாருமே வேண்டாங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இடதுசாரி இயக்கங்களில் அவங்க உள்ளெடுக்கிறது தயாராக இருக்காங்க. தவிக ஒரு இடதுசாரி சிந்தனையோட இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம இதை பார்த்துக்கலாம். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. எல்லாருமே விமர்சனம் வச்சு தான் ஆகணும். விமர்சனங்கள் தான் ஆரோக்கியமானது. ஆனால் அதிமுக செய்யக்கூடிய இந்த அரசியல், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களும் செய்யக்கூடிய இந்த அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காமல், மக்கள் என்ன நினைப்பாங்க, காரி துப்புவாங்களே அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் அவங்க எப்படி துணிச்சலாக இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ எடப்பாடி அவர்கள் இவ்வளோ பின்தங்கிய நிலையில் இருந்துக்கிட்டும் நான் முதலமைச்சராகிடுவேன் அப்படிங்கிறத என்ன நம்பிக்கையில் சொல்கிறாரு. அப்போ டெல்லி என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே? ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு அபாயகரமான ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. அதை சென்ஸ் பண்ண முடியலை யாராலையும் பொதுவாக. ஆனால் ஒரு அபாயகரமான சூழல் இருக்குது. 2 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஒன்று, தேர்தலுக்கு முன்பாக தவிகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அந்த கூட்டணி சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொரு சம்பவம், விசிகாவுடைய நிலை. விசிகா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி, பிரதான கட்சி. ஆனாலும் விசிகாவுக்கு வந்து அவங்க கேட்ட சீட்டை கொடுக்கல. கேட்காமலே தேமுதிகவுக்கு அதிகமான சீட்டுகளை கொடுத்தாங்க. திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தலில் வந்து போட்டியிட போகிறதா சொன்னார். அப்புறம் அவர் பின்வாங்கிட்டார். தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கே ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். இதோட பின்புலம்லாம் வந்து நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயம்.
அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் ஆகணும், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு பொதுத்தளத்துக்கு பேசப்பட்டு தான் ஆகணும். என்ன சிக்கல் தமிழ்நாட்டை சுற்றி ஓடிட்டு இருக்கு, தமிழ்நாட்டை எப்படி கட்டம் கட்டி வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டை என்ன பண்ணுறதுக்கு இவங்க திட்டம் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதோட ஒரு பார்ட்டாக தான் இந்த எடப்பாடி அவர்கள் 3வது இடத்துல இருந்துக்கிட்டு நான் முதலமைச்சர் ஆயிரம் அப்படிங்கிறத சொல்கிறது. இதை நம்ம ரொம்ப யோசிக்கணும். என்ன ஹோப்பில் அவர் அப்படி சொல்கிறார் அப்படிங்கிறது. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இந்த தாவைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த இடையூறும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தினங்களுக்கு முன்னதாக இரவில் வந்து எனக்கு கட்சி முழு அதிகாரத்தை கொடுத்துருக்கு, நான் தான் முடிவெடுக்க போகிறேன் கூட்டணி தொடர்பாக, அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு ஒரு சைடில் சொல்லிக்கிறாரு. இருந்தாலும் வந்து எல்லாரும் திமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் சென்னையில் இருங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார். ஒரு இரட்டை நிலைப்பாடு தான் அவர்கிட்ட இருந்துச்சு. மக்கள் என்ன யோசிப்பாங்கிறது எப்போவுமே இந்த திராவிட கட்சிகள் யோசிக்க மாட்டாங்க, மக்கள் மறந்துடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் இதில் ஒரு டபுள்யூ மாற்ற வேலையை அவங்களும் பார்த்தாங்க. இந்த ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க, பேராசைன்னு சொல்லுவாங்க. பேராசைக்கு மேலே ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுதான் இப்போ எடப்பாடி அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தில் மக்களுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது தான் இறுதியானது. மக்கள் எடப்பாடி அவர்களை 2016 முதலமைச்சராக பார்க்கவில்லை, இப்போவும் அவங்க பார்க்கல அப்படிங்கிறதா ஒரு யதார்த்தம். அதனால் மக்கள் தீர்ப்பளித்தபடியான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமையணும். அதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படிங்கிறது 2வது விஷயம். ஆனால் மக்களுடைய விருப்பம் நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இப்போ இருக்குது.